தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வர் என்பதை இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற கொள்ளை கூட்டம் தமிழகம் முழுக்க பல்வேறு சட்டம் ஒழுங்கு தொடர்பான குற்றம். தூத்துக்குடியில் +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி மோசமான முறையில் ஆகாஷ் டெல்லிசன் என்ற பையனை காலை உடைச்சு கொன்னே விட்டாங்க. இதுபோல் இந்த மார்ச் முதல் வாரம் மற்றும் 2வது வாரத்தில் மட்டும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் பதவியை தர 41 பேர் உயிரிழந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். நடக்கக்கூடிய சம்பவமாக இது ஒரு ஜனநாயக ஆட்சியா? ஷூட்டிங் நடத்தியதும் செல்ஃபி எடுத்ததையும் தவிர திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சாதனையாக தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 26 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து நாம் உரையாடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் பேசின வீடியோக்களில் எத்தனை வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்ககிட்ட நான் இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையானது, அந்த வீடியோக்களில் பல்வேறு தரவுகளோடு இந்த திமுக அரசில் 5 ஆண்டு காலத்தில் நடந்த பல்வேறு விஷயங்களை தரவுகளோடு ஆதாரங்களோடு விரிவாகவும் விளக்கமாகவும் நான் அந்த வீடியோக்களில் விளக்கியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோக்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர் பெருமக்களும் பார்த்திருப்பார்களா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது, பார்த்திருக்க வாய்ப்பும் கிடையாது. ஆனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இதுவரை பார்த்த வீடியோக்களாக இருந்தாலும் சரி, இனி நீங்கள் பார்க்க போகும் வீடியோக்களாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள விஷயங்களை, தரவுகளை, உண்மைகளை நீங்கள் ஆலோசித்து பார்ப்பதோடு மற்றவர்களிடமும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரிடமும் நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என்பதை நான் இந்த வீடியோவின் மூலம் கோரிக்கையாகவே வைக்கிறேன். என்ன காரணம்னா, நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற கொள்ளை கூட்டம், இந்த திமுக குடும்பம் தப்பித்தவரை கூட மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, இந்த குடும்பத்திடம் அதிகாரம் கிடைத்துவிடக்கூடாது. தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வர் என்பதை நான் பல வீடியோக்களில் வலியுறுத்தி இருக்கிறேன். எதிர்க்கட்சிகளும் அந்த விமர்சனத்தை அவர் மீது வைத்திருக்கின்றன. எந்த மாநிலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த மாநிலத்தோட முதல்வர் ஒரு ஆளுமை திறனோடு, ஒரு கண்டிப்பான முதல்வராக, நிர்வாகம் நன்றாக தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். இது நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்து அரசர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம். அப்படி நிர்வாக திறமை உள்ள ஒரு அரசர்கள்தான் சிறந்த முறையில் ஆண்டிருக்கிறார்கள், நீண்ட வருடங்கள் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். நிர்வாக திறனற்ற, அறிவற்ற, நிர்வாகம் தெரியாத, ஆளுமை இல்லாத அரசர்கள் வெகு விரைவிலேயே வீழ்ந்திருக்கிறார்கள். மக்களிடையே ரொம்ப குயிக்காக அன்பாப்புலர் ஆகிடுவாங்க. மக்களே கடந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்து தமிழகம் முழுக்க பல்வேறு சட்டம் ஒழுங்கு தொடர்பான குற்றச்சாட்டுகளும் சம்பவங்களும் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தூத்துக்குடியில் +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி மோசமான முறையில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார். இதே மார்ச் மாதத்தில் ஆகாஷ் டெல்லிசன் என்ற ஒரு பையனை கொலை வழக்கில் கைது செய்து காலை உடைச்சு கொன்னே விட்டாங்க. இதுபோல் இந்த மார்ச் முதல் வாரம் மற்றும் 2வது வாரத்தில் மட்டும் ஏகப்பட்ட சம்பவங்கள், இங்கே கொலை, அங்கே கொலை, பாலியல் வன்புணர்வு, இதுபோல் பல்வேறு சட்டம் ஒழுங்கு தொடர்பான சம்பவங்கள் செய்திகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. மார்ச் 2026 இல்லையா, தேர்தல் நெருங்குதில்லை. இப்போது ஒரு முதல்வர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். பத்திரிகையாளர்களை அழைத்து, பஸ்ஸு எங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது, நீங்கள் குறிப்பிடுகிறீர்களே இந்த சம்பவம், இந்த சம்பவத்துக்கு இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், இந்த சம்பவத்துக்கு இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், எனது ஆட்சி காலத்தில் குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, சட்டம் ஒழுங்கை இரும்பு கரத்தோடு நான் பராமரித்து வருகிறேன் அப்படின்னு ஒரு முதல்வர் பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்ல வேண்டும். கரெக்டுங்களா? இதானே நடைமுறை. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் பதவியை தர அவருக்கு தானே நம்ம வாக்கு போட்டோம்.
இந்த எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தானே நாம் வாக்கு போட்டோம். அப்படி முதல்வர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த சட்டம் ஒழுங்கு இது தொடர்பான விளக்கங்களை அளிப்பதற்கு பதிலாக 12/3/2026 அன்று தமிழகத்தின் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன், சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் மற்றும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி திரு மகேஸ்வர் தயாள் ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். அந்த பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர்கள் பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்புறது எல்லாத்துக்கும் மழுப்பலான பதில். நாங்கள் இதில் நல்ல ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அதில் நல்ல ஆக்ஷன் எடுத்திருக்கோம். சிவகங்கையில் அந்த அஜித்குமார் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு நாங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோன்னு ஒரு பச்சை பொய்யை உள்துறை செயலாளர் சொல்கிறார். இவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த விவகாரத்தை கையில் எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. மதிப்பிற்குரிய மனித உரிமை வழக்கறிஞர் திரு ஹென்றி டிஃபேன் அவர்கள் மனுதாரர் சார்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வாதிட்டதன் காரணமாக அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு சென்றது. ஆனால் நேற்று உள்துறை செயலாளர் பார்த்தீங்களா, நாங்களே எவ்வளோ வெளிப்படையாக அஜித்குமார் வழக்கை சிபிஐக்கு ஒப்படைச்சிட்டோம், இப்போது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆகாஷ் என்ற வழக்கையும் சிபிசிஐடி விசாரிக்குது, சிபிசிஐடி நல்லா விசாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கடந்த ஆட்சி காலம் மற்றும் இந்த ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்களுக்கான அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதற்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டு பார்த்தீங்களா, போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் குறைஞ்சிருக்கு, குற்றங்கள் குறைவாகி இருக்கின்றன அப்படின்னு எண்ணிக்கைகளை பட்டியலிடுகிறார். போக்சோ வழக்குகள் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள், குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதே இந்த ஆட்சியில் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு உள்துறை செயலாளர், நாங்கள் வழக்குகளை அதிகமாக பதிவு செய்கிறோம், எந்த புகார் வந்தாலும் உடனே பதிவு செஞ்சிடும், பதிவு செய்கிறதுனால அதிகரிக்குது என்று பதில் சொல்கிறார். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம ஒரு அளவுக்கு மீறி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியம், நம்மளை பற்றி அசஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு ஜனநாயக ஆட்சியா? ஒரு முதல்வர் இப்படி அதிகாரிகளின் பின்னால் ஒளிந்து கொள்ளலாமா? நண்பர்களே, உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், செப்டம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரத்திற்கு சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். மறக்கக்கூடிய சம்பவமா அது? அந்த சம்பவத்தின் போதும் காவல்துறைக்கு பொறுப்பான, உள்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்தித்து, நான் சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், இந்த 41 பேர் இறந்ததற்கு இந்தந்த காரணங்கள் தான், இதில் காவல்துறைக்கு பொறுப்பு இல்லை, காவல்துறை நல்லா தான் பாதுகாப்பு, ஏதோ ஒரு காரணம், ஒரு முதலமைச்சர் தான் விளக்கத்தை கொடுக்கணும். அந்த கரூர் சம்பவத்திற்கு பத்திரிகையாளர்களை சந்தித்தது யார் என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சட்டம் ஒழுங்குக்கு சம்மந்தமே இல்லாத அமுதா ஐஏஎஸ், அப்போது சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த ஒரு அதிகாரி, டிஜிபி திரு வெங்கட்ராமன் ஆகியோர் உட்கார்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார்கள். அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து அந்த விசாரணை ஆணையம் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து வீடியோவெல்லாம் போட்டு போலீஸு கரெக்டாக பாதுகாப்பு கொடுத்துச்சுங்க. இத்தனை போலீஸ் இருந்தாங்க அந்த இடத்துல. இந்த விஜய் ரசிகர்கள் பூரா மரத்தில் தவுனாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் தவுனாங்க, இது மேலே ஏறினாங்க, அது மேலே ஏறினாங்க, அதனால தாங்க நடந்துச்சு என்று. அந்த சம்பவத்துக்கு காவல்துறை காரணமே இல்லை, விஜய் தான் காரணம், விஜய் ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னு அப்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுத்தபோது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உச்சநீதிமன்றம்
இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு முக்கியமான காரணமாக குறிப்பிடுகிறது. காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு, ஒரு நபர் ஆணையம் விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும்போது இதுதான் நடந்தது என்று அதிகாரிகள் தெள்ளத் தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பில் விஷயத்தை தெரிவித்துவிட்டால், இந்த வழக்கை புலன் விசாரணை செய்யக்கூடிய ஒரு டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் டிஜிபியும் கூடுதல் டிஜிபியும் சொன்னதை தவறு என்று சொல்லிவிட்டு தங்கள் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க முடியுமா? அது நியாயமான விசாரணையாக இருக்குமா என்று இந்த வழக்கை, கரூர் சம்பவ வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு எழுதிய தீர்ப்பில் இதை ஒரு காரணமாக குறிப்பிடுகிறார்கள். நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஒரு அரசனுக்கு, ஒரு முதல்வருக்கு ஆளுமை இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரேர் கேஸில் கலெக்டரோ எஸ்பியோ சந்தித்து ப்ரீஃபாக பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் எந்த பெரிய சம்பவம் நடந்தாலும் அதிகாரிகளை வைத்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஒரு வேலையாகவே வைத்திருக்கிறார். 2017ஆம் ஆண்டு முதல் 2021 வரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சராக இருந்ததை தாண்டி நிர்வாக அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்றால் இல்லை. இன்னொன்று, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அமைச்சர்களை இண்டிபெண்ட்டாக, சுதந்திரமாக, தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் எடுத்துட முடியாது. எதுவாக இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் ஒப்புதல் பெற வேண்டும். அவருக்கு பெரிய அளவில் நிர்வாக அனுபவம் இருக்கா? எல்லா துறையும் கையாண்டிருக்காரா? உள்துறையை கையாண்டிருக்காரா? மற்ற துறைகளை கையாண்டிருக்கிறாரா? ஆனால் 4 ஆண்டுகளில் மிக திறமையாக, மிக திறம்பட, செம்மையான முறையில் அவர் சட்டம் ஒழுங்கை கையாண்டாரா இல்லையா? திமுக ஆட்சி விமர்சனம் செய்யும்போது கூட இந்த அதிமுக ஆட்சி மீது ஊழல் செய்கிறாங்க, இது அதுன்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார்களே ஒழிய, அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எந்த விதமான விமர்சனமும் வைக்க முடியாத அளவுக்கு திரு பழனிசாமி ஆட்சி செய்தார் என்பதை நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது, இல்லைங்களா? இதுக்கு பேர் தாங்க ஆளுமை, இதுக்கு பேர் தாங்க திறமை. தனக்கு கீழே ஒரு துறை இருக்குதுன்னா அந்த துறையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஒரு முதல்வர் தெரிந்திருக்க வேண்டும். 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு நான் சொந்தக்காரன் என்று முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், மேயராக இருந்திருக்கிறார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், துணை முதல்வராக இருந்திருக்கிறார். இவ்வளவு அனுபவங்கள் இருந்தும் எந்த விதமான முக்கியமான சம்பவங்களுக்கும் பத்திரிகையாளர்களை அழைத்து நேரடியாக பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு இந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறையாவது திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரா, பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறாரா என்று நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எந்த பெரிய சம்பவம் நடந்தாலும் அதிகாரிகளை பேச விட்டுட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறதுன்றது ஒரு கோழைத்தனம் இல்லையா? இவரா ஆளுமை உள்ள முதல்வர்? ஒரு சட்ட சிக்கலோ அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் அதிகாரியை பேச விடக்கூடிய முதல்வர் மாணவர்களோடும் பெண்களோடும் மக்களோடும் செல்ஃபி எடுக்கிறதுல முன்னாடி வந்து நிற்கிறார், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த 5 ஆண்டுகளில் ஷூட்டிங் நடத்தியதும் செல்ஃபி எடுத்ததையும் தவிர திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் சாதனையாக சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று உங்களிடம் இருக்கிறதா? உங்களால் சொல்ல முடியுமா? திமுக தொண்டர்களாலே சொல்ல முடியாது. அதுவும் ஒரு முதல்வர் சினிமா நடிகரை போல் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் புது புது காஸ்டியூம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? புது கண்ணாடி, புது வாட்சு, வெளிநாட்டுக்கு போனாருன்னா புதுசு புதுசாக கோட்டு. இதுவாங்க ஒரு முதல்வரோட வேலை? திரைப்படத்துறையை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதனால் முதல்வரே திரைப்பட நடிகரை போல வேடமிட்டு கொள்வதா? இதுதான் ஆளுமை திறனா? இதுதான் நிர்வாகத்திறனா? ஏன் இப்போது இவரை பொம்மை முதல்வர் என்று வர்ணிக்கிறார்கள் என்று புரிகிறதா? இப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்கிறேன். கீழடியில் கிடைத்த ஆதாரங்களின்படி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தறிவு பெற்ற சமூகம் தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகத்தை இப்படி அறிவற்ற, ஆளுமையற்ற ஒரு முதல்வர் 5 ஆண்டுகள் ஆண்டுவிட்டார். மீண்டும் இந்த முதல்வர், இந்த பொம்மை முதல்வர், நிர்வாகத்திறனற்ற முதல்வர், நிர்வாகத்தை கையாள தெரியாத முதல்வர் ஆள வேண்டுமா என்பதை நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, தனியார் நிறுவனத்தில் பல பேர் வேலை பார்ப்பீங்க, ரைட்டுங்களா? காலையில் மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்க்கு போன உடனே உங்கள் பாஸ், அந்த மீட்டிங் நடத்துகிற உங்கள் பாஸ் சரியான கேள்விகளை கேட்பார் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் அந்த மீட்டிங்க்கு எப்படிலாம் தயார் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்கள். இருந்தாலும் கண்ணா அப்படின்னு கேள்வி கேட்பான்ப்பா, கரெக்டாக எங்கே தப்பு நடக்குதோ அதை பார்த்து பிடிப்பான் பந்தாள், கேர்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு நீங்கள் நன்றாக தயாரிப்பு வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு ரொம்ப கவனமாக போவீங்க. எந்த பாயிண்ட் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திப்பீங்க. பதிலுக்கு உங்கள் பாஸுக்கு எதுவுமே தெரியாது, ரைட்டா? அவங்க அப்பா அந்த கம்பெனியோட முதலாளின்றதுனால அறிவில்லாத, திறன் இல்லாத அவரோட மகனை அந்த நிர்வாகத்துக்கு, அந்த நிறுவனத்துக்கு பாஸ் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்கு போகும்போது நீங்கள் தயாரிப்பு வேலையோட போவீங்க. தலுக்கு ஒன்றும் தெரியாதியான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பவர் பாயிண்ட்டை போட்டு விடுவான் அப்படின்ட்டு இவரும் வேடிக்கை பார்த்து விட்டு வந்து விடுவார், இல்லையா? நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு திமுக மூத்த அமைச்சரே என்னிடம் சொன்னது. ஒவ்வொரு துறையும் அந்த துறையிலோட சாதனைகள், அடுத்த ஆண்டு திட்டங்கள் பற்றிலாம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டுவாங்க முதல்வருக்கு, இல்லையா? இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நடந்துட்டு இருக்குமா, அது என்ன பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனே தெரியாமல் இவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு போகிறார் முதல்வர். எப்போ முடியுதுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு முடிஞ்ச பிறகு முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறான். ஒரே ஒரு முறை கூட என்னங்க இப்படி போட்டிருக்கீங்க, இது எப்படி செயல்படுத்த முடியும் என்று முதல்வர் கேள்வி எழுப்பியது இல்லை. இந்த 2021 சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு நாமே திட்டம் என்று ஊர் முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது விவசாயிகளோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வயல்வெளியில் இறங்கி முதல்வர் நடப்பது போல் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த கிராமப்புறங்களை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், செருப்பு போட்டு வயலில் கால் வைக்க விட மாட்டாங்க, தெரியும், பார்த்துருக்கீங்களா? தெரியாதனமாக செருப்பு போட்டு வயல் உள்ள காலை வச்சுட்டிங்கன்னா வரப்பில் நடக்கலாம், வயலில் காலை வச்சுட்டிங்கன்னா ஏ தம்பி 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 செருப்பு கழிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பூமியை தாய் போல் பார்க்கிறார்கள். இந்த நமக்கு நாம திட்டம், பிரச்சார திட்டம் எதிர்க்கட்சி தலைவராக இவர் இருக்கும்போது நடந்து கொண்டிருந்த போது ஒரு கரும்பு காட்டை இவர் போய் சுற்றி பார்க்கணும். அந்த கரும்பு காட்டை இவர் சுற்றி பார்க்குறதுக்காக அந்த கரும்பு காட்டில் நடுவில் கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் கான்கிரீட்டை போட்டு கேன்வாஸ் ஷூ போட்டு நடந்தவர் தாங்க இந்த முதல்வர். குறைந்தபட்ச அறிவு இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தால், ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், யோ நான் என் வயலில் கேன்வாஸ் ஷூ போட்டுட்டு கான்கிரீட்டை போட்டு நடக்க விட்றீங்க, பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்டுருப்பாரா மாட்டாரா? சார் இந்த மாதிரியே ஷூட் பண்ணலாம் சார், நடுவில் கான்கிரீட் போட்டுறோம் சார், நீங்கள் செருப்பு உறுப்புலாம் போட்டு இது பண்ண வேணாம் சார், அப்படியே ஷூ போட்டுக்கிட்டு நடங்க சார், நடுவில் கான்கிரீட் போட்டுறோம் சார் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அதற்கும் சரி என்று அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு சம்மதிக்கிறார்னா திரு ஸ்டாலின் அவர்களோட நிர்வாகத்திறன் மற்றும் விவசாய அறிவு என்னவென்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதே போல் அதே ஷூட்டிங்கில், அந்த நமக்கு நாம ஷூட்டிங்கில் ஒரு இடத்துல கிராமப்புறத்தில் போய் மக்களோடு உட்காந்து பதநீர் குடிக்கிறது மாதிரி ஒரு காட்சி. பதநீர் ஒரு வாங்கி குடிப்பார், அந்த ஓலை பனை ஓலை இருக்குல்ல, அந்த பனை ஓலையில் பதநீர் கொடுக்குறாங்க, வாங்கி குடிக்கிறாரு. குடிக்கும்போது சக்கரை போட்டிருக்காதுல, இனிக்குது அப்படின்னு கேட்குறாரு. இந்த வீடியோவும் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க எங்கள் திமுகவில். இதுதான் மு.க. ஸ்டாலின் தோழர்களே, இதுதான் மு.க. ஸ்டாலின். இந்த மு.க. ஸ்டாலின் உங்களை மீண்டும் ஆள வேண்டுமா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஆலோசிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு தப்பி தவறி கூட இந்த திமுக, இந்த பொம்மை முதல்வர் திருப்பி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதை உறுதி செய்ய வேண்டியது உங்களது கடமை. இந்த கடமை நீங்கள் நிறைவேற்றினால்தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகம் தப்பிக்கும். இல்லை என்றால் நிர்வாகத்திறனற்ற இந்த பொம்மை முதல்வரிடம் மீண்டும் தமிழகம் சிக்கிக்கொண்டு அல்லல் படும். நான் ஏற்கனவே இந்த பாஸ் உதாரணத்தை சொன்னேன், அறிவில்லாத திறமை இல்லாத பாஸ்கிட்ட கீழே வேலை செய்கிறவன் எவனும் மதிக்க மாட்டான்ட்டு. இது தமிழகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதுனால தான் அதிகாரிங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்கங்க. பல்வேறு செய்திகள் வந்திருக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகாரிகள் வைக்கிறது தான் சட்டமாக இருக்குது இந்த தமிழ்நாட்டில், இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் அப்படின்ட்டு. இதற்கு காரணம் என்னவென்றால் முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது என்பது தான் இந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும், இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. அதனால் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு சார் இதான் சார் கரெக்டு அப்படின்னு சொன்னால் அப்படியா ரைட்டுங்க என்று முடிவெடுக்கிறார். இப்படிப்பட்ட நிர்வாக திறனற்ற முதல்வரை மீண்டும் ஆட்சியில் தயவு செய்து அமர்த்தி விடாதீர்கள் தோழர்களே. இதுதான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது. நன்றி.
தமிழகத்தை காப்போம்.